عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஸலாத்தும் ஸலாமும் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இறை வணக்கங்களில் உடல் ஆரோக்கியத்தோடு செய்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. நாம் வாழும் காலமெல்லாம் இறை வணக்கமான தொழுகை என்னும் கடமையை, 5 நேர தொழுகைகளை பாதுகாப்பாக பேணி தொழுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. முக்கிய கடமான ஹஜ் என்னும் கடமையும் உம்ராவையும் நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு தந்தல் புரிவானாக. நாம் செய்த ரமலானுடைய காலங்களில் செய்த எல்லா விதமான வணக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தஆலா அதற்குண்டான கூலிகளை இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமலானுடைய கடைசி ஜும்ஆ, இன்னும் 2-3 தினங்களில் ஈதுல் ஃபித்ர் என்றும் ஈகை திருநாள் வர இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த இத்தனை நாட்களும் அல்லாஹ்வுக்காக பசித்திருந்தோம், அல்லாஹ்வுக்காக தாகித்திருந்தோம். எல்லாம் நாம் செய்த எல்லா விதமான அமல்களும் அல்லாஹ்வுக்காகவே. காரணம், அதனுடைய உள்நோக்கம் இறை அன்பை பெற வேண்டும், இறை மகத்துவத்தை பெற வேண்டும், இறைவனுடைய அருள் கொடைகளை பெற வேண்டும், இறைவனுடைய ரிதாவை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையில், ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இன்றைக்கு வரைக்கும் ரமலானுடைய காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய காலம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே கழியட்டும். இந்த ரமலான் மாதத்தை போன்று இன்னும் பல ரமலான் மாதங்களை அடைந்து நோற்பதற்கு, அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. ஆமீன். இன்றைக்கு ஜும்ஆ உரையில பேசக்கூடிய தலைப்பு பெருநாள் சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் சில கருத்துக்களை ஞாபகப்படுத்தலாம் என்று. ஏனென்றால் பெருநாள் அன்றைக்கு பயான் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்காது. ஏன்னா மக்கள் தொழுக வருவாங்க, எப்படா தொழுக முடியும், அவங்களுக்கு ஆயிரத்துக்கு வேலை இருக்கும், வேலை பணிகள் அதிகமா இருக்கும். அதனால பெருநாள் அன்னைக்கு பயான் பேசக்குண்டான அந்த வாய்ப்பு இருக்காது. அதனால பெருநாள் சம்பந்தமான செய்திகளை இந்த ஜும்ஆ உரையில் ஞாபகப்படுத்தலாம். பெருநாள் இன்றைக்கு நாம் சந்தோஷமாக கொண்டாடுகிறோம். வருடத்தில் 2 பெருநாட்கள், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா. இந்த 2 பெருநாட்களை வருடம் நாம் ஒரு ஆனந்தமாக சந்தோஷமாக கொண்டாடுகிறோம். இந்த பெருநாள் எப்படி வந்தது, எந்த ஆண்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெருநாளை கொண்டு வந்தாங்க என்ற செய்தியை கேள்விப்படுவதும் படிப்பதும் கட்டாய கடமையாக இருக்கு. அந்த அடிப்படையில் பெருநாள் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக மக்களுக்கு கொண்டு வந்தாங்க, அதுபோல பெருநாளுடைய அந்த நாட்கள்ல நாம் என்னென்ன அமல்கள் செய்யணும் அப்படிங்கிற செய்தியும் இறுதியாக ஃபித்ராவுடைய சட்டங்களை சொல்லி இந்த ஜும்ஆவை நிறைவு செய்வேன். பெருநாள் நமக்கு பெருநாள் என்பது ஈகை திருநாள் என்று நம்ம சொல்லுவோம். ஈகை திருநாள் அப்படின்னா எந்த ஒரு மார்க்கமும் சொல்லாத இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் சொல்கிறது, கொடுப்பதற்கு என்று ஒரு பெருநாள். ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும்,
அவர்களும் அன்றைய நாள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அன்றைய நாள் உணவு தேவைகள் ஏழைகளுக்கும் இருக்கும். அவர்களுக்கு கொடுத்து அவர்களும் சாப்பிட வேண்டும், நாமளும் சாப்பிட வேண்டும் என்ற ஈகை திருநாள், பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு அற்புதமான நாளை கொண்டாடுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈகை திருநாள ஈதுல் ஃபித்ர் பெற்று தந்திருக்கிறார்கள். அப்ப இந்த நாட்கள்ல அந்த நாட்களில் நடைபெறக்கூடிய அமல் என்ன? ஒன்று பக்தி இருக்கும், இன்னும் கொடுக்கும் தன்மை இருக்கும். முதல்ல தொழுவோம், அந்த நாள்ல ஈதுல் ஃபித்ருடைய தொழுகையை தொழுவோம். அந்த தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக நாம் கொடுக்க வேண்டிய அந்த ஃபித்ரானுடைய காரியங்களை அரிசியோ தானியங்களோ கொடுத்து விட்டு தொழுகைக்காக வருவோம். இந்த இரண்டும் தான். மூன்றாவது ஒன்று சொல்ல போனால் முஹப்பத், குடும்பங்களுக்கு மத்தியில் முஹப்பத் ஏற்படுவது. எத்தனையோ பேர்கள் இன்னைக்கு நம்ம சமூகத்துல சண்டை சச்சரவுகள் போட்டு இருப்பாங்க. சில வார்த்தைகளின் காரணமாக நம்ம அண்ணனுக்கு இப்படி பேசிட்டாங்க, அதனால அண்ணனுக்கு பேசாம இருக்கிறேன், என்னுடைய சொந்த பந்தங்கள் இப்படி பேசிட்டாங்க, அவங்களோட நான் சண்டையிட்டு பேசாம இருக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய நம் சகோதரர்கள் அவங்க முன்னு சென்று போய் அவங்கள்ட்ட இது மாதிரி எனக்கு தெரியாம பேசியிருப்பேன், இந்த மாதிரி நாட்கள்ல இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாட்கள்ல சொந்த பந்தங்களை சந்தித்து முஹப்பத்தை வெளிப்படுத்தி ஒற்றுமையோடு வாழ்வதற்கு ஒரு அற்புதமான நாள் தான் ஈதுல் ஃபித்ர். இந்த ஈதுல் ஃபித்ர் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க, எந்த ஆண்டு நமக்கு வந்துச்சு அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து போன ஹிஜ்ரி 1 இரண்டாம் ஆண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற இரண்டாவது ஆண்டு அங்க பாக்குறாங்க யௌமுல் புஆஸ் என்ற ஒரு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த மதீனாவாசிகள். யௌமுல் புஆஸ், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடை அணிந்து கொண்டும் விளையாட்டாகவும் கேளிக்கைகளாகவும் போர் சம்பந்தமான செய்திகளை பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். யௌமுல் புஆஸ் அப்படிங்கிற இந்த பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, இது புதுசா ஒண்ணு கொண்டாடுறாங்க, இது புதுசா ஒண்ணு இருக்குது அப்படின்னு அந்த மக்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் என்ன கொண்டாடுறீங்களே, யௌமுல் புஆஸ் அப்படிங்கிற தினத்தை ஏன் கொண்டாடுறீங்க, புத்தாடைகள் அணிந்து கொண்டு பெருநாளாக கொண்டாடி இருக்கிற காரணம் என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடம் கேட்கும்போது அந்த மக்கள் சொல்றாங்க, இது யௌமுல் புஆஸ் என்பது போர் சம்பந்தமான ஒன்று. அவுஸ் ஹஸ்ரஜ் இந்த இரண்டு கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க. அவுஸ் ஹஸ்ரஜ் இவங்க அண்ணன் சொக்காரங்க தான், அண்ணன் தம்பி தான், சித்தப்பா பக்கம் பெரியவங்க தான். ஆனா இவங்க அந்த சண்டையை குடும்ப சண்டையை அதாவது போராக கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 120 வருஷம் அவர்கள் போர் செய்து வந்தார்கள். நம்மளை முடிக்க போதும்பா, போர் போதும், நமக்குள்ள சண்டை சச்சரவுகள் போதும், இனிமே நமக்குள்ள யாரும் நமக்கு சமரசம் பேசுவாங்களா, யாராவது வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த யௌமுல் புஆஸ் அப்படிங்கிற நாளை அவங்க சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய அந்த நாளை பார்க்கறாங்க. ஏன் அந்த நாளை கொண்டாடுறீங்கன்னு கேட்கும்போது அந்த மக்கள் பதில் சொல்றாங்க, இது மாதிரி எங்களுக்குள்ள அவுஸ் ஹஸ்ரஜ் அப்படிங்கிற இந்த ரெண்டு வம்சத்துக்குள்ள கிட்டத்தட்ட 120 வருஷமாக சண்டையிட்டுக் கொண்டே இருந்தோம். இந்த சண்டை என்பது போர் அளவுல போய் சேர்ந்து விட்டது. அதனால எங்களுக்குள் தீர்த்து வைக்க யாராவது நடுவர் வருவாங்களா பார்த்தேன், இறைவனா பார்த்து உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கான். அப்ப ரெண்டு சமூகத்துக்கு மத்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமரசம் பேசுறாங்க. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. அது வரைக்கும் பெருநாள் கிடையாது. ஹிஜ்ரி 2 வரைக்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கு என்று ஈதுல் அல்ஹாவோ ஈதுல் ஃபித்ரோ கிடையாது, பெருநாள் கிடையாது. குர்பானி என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இருக்குது. குர்பானி என்னும் சட்டம் என்பது இப்ராஹிமுடைய காலத்திலிருந்து இருக்கு. ஆனா குர்பானி கொடுக்கக்கூடிய நாளை தான் இறைவன் நமக்கு ஈதுல் அல்ஹாவாக கொண்டு வந்தான். இன்னொரு ஈதுல் ஃபித்ர் அது வரைக்கும் கிடையாது. பெருநாள் 2 பெருநாள் கிடையாது. ஹிஜ்ரி 2 வரைக்கும் இந்த வரலாறு தெரியணும் அப்படிங்கிற ஹதீஸ் எடுத்து படிச்சு சமூகங்களுக்கு எடுத்து வைக்கிறார். சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், பெருநாள் வருஷம் நம்ம கொண்டாடுறோம், வருஷம் அந்த பெருநாளை ஆனந்தமாக கொண்டாடுகிறோம். ஆனா அந்த பெருநாள் வந்த நோக்கம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற வரலாறு நம்ம தெரிஞ்சு கொண்டாடுனா வச்சுக்கல, அது தனி சிறப்பல்லவா. எந்த ஒரு வரலாறையும் அந்த வரலாறை தெரிந்து அமல் செய்வதற்கும் இந்த தொழுதா இந்த நன்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இறைவன் தருவான் அப்படிங்கிறது தொழுகிறோம். தொழுதால் நன்மை, சொர்க்கம். என்ன சொர்க்கம்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். உலாயிக ஹுமுல் வாரிசூன் வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். அவர்கள் முஃமினானவர்கள், ஈமான் கொண்டவர்கள், இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள், இறைவனை தவக்கலோடு நடக்கக்கூடியவர்கள், இறைவனுடைய அச்சத்தோடு நடக்கக்கூடியவர்கள். வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை பேணி பாதுகாக்க
தங்களுடைய தொழுகைகளை சரியாக ஆக்கிக் கொள்வார்களே அவர்களுக்கு எப்படிப்பட்ட அந்தஸ்தை இவன் சொல்கிறான், உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள் அந்த இடத்துக்கு வாரிசுக்காரர்கள். இந்த உலகத்துல நமக்கு ஒரு ஒரு சென்ட் 2 சென்ட் இருந்துச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு இடத்துக்கு நான் வாரிசு இல்லையா, ஒரு இடத்துக்கு நான் வாரிசு, ஒரு வீட்டுக்கு நான் வாரிசு, ஒரு கடைக்கு நான் வாரிசு, ஒரு கடைக்கு நான் சொந்தக்காரன். அப்ப இந்த உலகத்துல நமக்கு ஒரு இடமோ ஒரு வீடோ ஒரு வாகனமோ இருக்கின்ற பொழுது, அதற்கு வாரிசாக இருக்கின்ற பொழுது நாம் ஆனந்தப்படுகிறோம், சந்தோஷப்படுகிறோம், ரொம்ப ஆனந்தப்படுகிறோம். ஆனா நிரந்தரம் இல்லையா? நம்ம வீடு மாறி மாறி கட்டியிருப்போம். 100 வருஷம் எல்லாம் ஆயுஷம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நிரந்தர வாழ்க்கை மறுமதான் நம்ம முழுமையா நம்பி இருக்கோம் இல்லையா? அப்போ தொழுதா இந்த சொர்க்கத்தை தருவோம் என்று சொல்றான். அதனால நம்ம தொழுகை முழுமையாக அந்த சொர்க்கத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அதுதான் குர்ஆன்ல சொல்றான், உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யர்சூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சொர்க்கத்துக்கு அவர்கள் சொந்தக்காரராக மாறுறார்கள். யாரு? தொழுகையாளிகள். அவங்க தொழுகை எப்படி இருக்கணும்? பாதுகாப்பாக இருக்கணும், பேரி தொழுகணும், சரியான முறையில் தொழுகணும், நேரத்துல தொழுகணும், நேரம் தவறாமல் தொழுகணும், பாங்கு சத்தத்தை கேட்ட பிறகு பள்ளியை நோக்கி வர வேண்டும். இப்படி எல்லாம் பேரி பாதுகாப்பாக தொழக்கூடிய அந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வாஜிபாக்குகிறான். அந்த நோக்கத்துல அது தெரிஞ்சு நம்ம தொழுகிறோம் இல்லையா? அதே போலதான் பெருநாள். வருடம் நாம் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் கொண்டாடுகிறோம். பெருநாள் அன்றைக்கு நோன்பு வைப்பது நமக்கு ஹராம். பக்கத்துல பெருநாள் அன்றைக்கு நோன்பு வைக்க கூடவே கூடாது, அது ஹராமாக்கப்பட்டது அன்றைக்கு. ஏன்னா அல்லாஹ்வுடைய விருந்து நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது பெருநாள் அன்னைக்கு. அது ஈதுல் ஃபித்ரோ ஈதுல் அத்ஹாவோ. அப்போ அல்லாஹ்வுடைய விருந்து நம்மை நோக்கி வருகின்ற பொழுது நாம நோன்பாளியா இருந்தா அல்லாஹ் கோபப்பட மாட்டானா? விருந்துக்கு ஒரு ஆள் அழைச்சிருக்கோம், நம்ம முன்னபடியே சொல்லியிருப்போம், சொல்ல பிறகு தடகுடலாம் ஏற்பாடு செஞ்சிருப்போம் இல்லையா? தடகுடல கறி விருந்து பெருசா ஏற்பாடு செஞ்சிருப்போம், முன்னபடியே நம்ம சொல்லியிருப்போம் அந்த விருந்தாளிகள் அவங்க வருவாங்க அப்படின்னு. கடைசி நேரத்துல நாங்க ஓம்ப வச்சிருக்கோமே அப்படின்னு சொன்னா அந்த விருந்துக்கு இருக்கக்கூடிய மனசு எப்படி இருக்கும் இல்லையா? அவங்க முன்னபடியே சொன்னோம்ல அவங்க இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மனசு தான் போகும் இல்லையா? அதே போலதான் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த உலக மக்கள் அனைவர்களுக்கும் விருந்தை தரக்கூடிய நாள் தான் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா, அந்த பெருநாள்கள். அப்படிப்பட்ட நாட்களை நாம் நோன்பு வைப்பது ஹராம். அந்த பெருநாள்கள் ஸல்லல்லாஹு அவங்க எப்படி பெற்று தந்தாங்க. அப்படி முஆஸ் என்ற நாளை கொண்டாடும் போது எப்பா இதெல்லாம் நீங்க கொண்டாடாதீங்க, உங்களுக்குள்ள சமரசத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், இருவே சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். அவுஸ் ஹஸ்ரத் என்ற கூட்டத்தார்களே, இருவர்களும் அண்ணன் சகோதரர்களாக இருக்கிறீங்க, சாச்சா பக்க பெரிய மக்களா இருக்கீங்க, சொந்த பந்தங்களாக இருக்கீங்க, இனிமேல் சண்டையிடாதீர்கள், உங்களுக்குள் சமரசம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா வருடத்தில் 2 நாட்களை நமக்கு கொண்டாடக்கூடிய நாட்களாக நமக்கு தருவான் என்று அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு கொடுக்கிறாங்க. வாக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டு என்பது ஹிஜ்ரி 2, ஹிஜ்ரத் போன 2ஆம் வருஷம். அதுக்கப்புறம் தான் அல்லாஹ்வுடைய வஹி வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வருது. யா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்விடத்தில் இருந்து நான் வஹி கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த செய்தி, அந்த மக்களுக்கு சொன்ன அந்த செய்தி நான் கொண்டு வந்திருக்கிறேன். வருடத்தில் 2 நாட்களை உங்க சமூக மக்கள், உம்மத்தே முஹம்மதியா, உங்களுடைய சமூக மக்கள் கொண்டாடக்கூடிய நாளாக, பெருநாளாக அவர்கள் கொண்டாடிக் கொள்ளட்டும். ஈதுல் ஃபித்ர், ரமதான் 30 நாள் நோன்பு வைத்த பிறகு ஷவ்வாலுடைய பிறை 1ஐ நீங்கள் அந்த நாளை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய வஹி வருது. ஹிஜ்ரி பிறை 2. ஈதுல் அத்ஹா, குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த தியாக திருநாளை நீங்கள் ஈதுல் அத்ஹா என்னும் பெருநாளாக நீங்கள் கொண்டாடிக் கொள்ளுங்கள் என்பதாக. அப்பொழுதுதான் இறைவனுடைய அறிவிப்பு 2 பெருநாட்கள் சமூக மக்களுக்கு அல்லாஹ் தஆலா பெருநாட்களாக தந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1400 சில வருஷம் ஆயிடுச்சு. பெருநாள் வந்தது, சர்வாசம் பெற்று தந்தது ஹிஜ்ரி 2. அப்ப அந்த பெருநாள் நமக்கு எதை போதிக்க வேண்டும் என்றால், இஸ்லாம் எல்லோருக்கும் கொடுக்கும் தன்மை கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம் இஸ்லாம். அப்ப கொடுக்கும் அந்த தன்மையை போதிக்க வேண்டும். சதகத்துல் ஃபித்ர் அன்றைக்கு கட்டாய கடமை. சதகத்துல் ஃபித்ர், ஜகாத்துக்கும் சதகத்துல் ஃபித்ருக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டையும் போட்டு குழப்பிட கூடாது. ஜகாத் அளவு இருந்தால் அவர்கள் ஜகாத் அவர்கள் மீது கடமை. நம்ம சொன்ன அளவு 611 கிராம்
தங்கமா இருந்தா அந்த அளவு நம்ம ஏற்கனவே சும்மா சொல்லியிருக்கோம். ஆனா சதகத்துல் ஃபித்ர் இருக்கிற இதுக்கு அளவுலாம் கிடையாது, எல்லோரும் கொடுக்க வேண்டும். வீட்டில் எத்தனை நபர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவர்களும் இந்த சதகத்துல் ஃபித்ர் என்ற இந்த அமலை அவர்கள் கண்டிப்பான முறையில் கொடுக்க வேண்டும். நோக்கம் நம்மை போன்ற ஏழை எளிய மக்களும் அன்றைக்கு உணவு அருந்த வேண்டும், அன்றாட அதாவது புது துணி உடுத்த வேண்டும், அவர்களும் உணவு சாப்பிட வேண்டும், அவர்களும் பசியாக இருந்துவிடக் கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் சதகத்துல் ஃபித்ரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பதற்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப சதகத்துல் ஃபித்ர் எப்போ கொடுக்கணும்? பெருநாள். அதோடைய கொடுக்கக்கூடிய நேரம் என்ன? இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்ல கூட தரத்துல பாக்குறோம், நோன்புடைய காலத்துல சதகத்துல் ஃபித்ர் கொடுங்க, சதகத்துல் ஃபித்ர் கொடுங்க, எந்த அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொல்லல, அதனுடைய அளவையும் அதனுடைய நேரத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்திருக்கிறார்கள். எப்போ கொடுக்கணும், எப்போ அதனுடைய நேரம் முடியுது அப்படிங்கிறது. அப்ப ரமலானுடைய காலங்கள்ல அந்த நோன்பு நடக்கும் போது சதகத்துல் ஃபித்ரை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு செய்தி வருது. அப்படி எந்த அடிப்படையில அது சதகால போய் சேர்ந்துரும். சதகா எவ்வளவு வேணா கொடுக்கலாம், அதுக்கு மதிப்பு. ஸல்லல்லாஹு ஹதீஸ் சொல்வாங்க, மா நகஸ மின் மாலின் சதகா. ஸல்லல்லாஹு மூன்று சொல்வாங்க, ஸலாஸத்துன் லா உக்ஸிமு அலைஹின். மூன்று விஷயங்களின் மீது நான் சத்தியம் செய்து சொல்கிறேன். நபி சொல்லக்கூடிய வார்த்தை ஸலாஸுன் லா உக்ஸிமு அலைஹின், மூன்று விஷயங்களின் மீது நான் சத்தியம் செய்து சொல்கிறேன். மா நகஸ மின் மாலின் அலைஹின். நீங்க சதகா கொடுத்தா உங்களுடைய பொருளாதாரம் குறையும் அப்படின்னு நினைக்காதீங்க, சத்தியமா குறையாது. ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தை, சதகா கொடுத்தா உங்களுடைய பாக்கெட்ல இருந்து உங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து குறையும் என்று நினைக்காதீர்கள். இல்லை இல்லை, அது உங்களுக்கு பரக்கத்தை பெற்று தரும், உங்களுடைய வாழ்நாளில் அபிவிருத்தியை பெற்று தரும். அதற்கு ஏராளமான வரலாறுகள் சார்ந்து சொல்லிக்கொண்டே போலாம். குர்ஆன்ல கூட ஒரு வரலாறு வருது, நீண்ட வரலாறு சுருக்கமா சொல்றேன். அவன் மிகப்பெரிய கொடியக்காரன், மூசா சாமிரி அப்படின்னு ஒருத்தன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல பிறக்கக்கூடிய மூசா சாமிரி. மூசா அலைஹிஸ்ஸலாமும் பிறக்கிறாங்க, சாமிரியும் பிறக்கிறான். இது வந்து இந்த வரலாறு வந்து சூரத்து த்வாஹால வரக்கூடிய வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? ஃபிரௌன் ஆண் குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு ஆண் குழந்தை தான் உங்களை எதிர்த்து நிற்கும், உங்களுடைய ஆட்சியை பிடிக்கும், உங்களை எதிர்த்து பேசும் என்ற கேள்விப்பட்ட பிறகு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் அனைத்தையும் கொலை செய்து வந்த அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. இங்க மூசா சாமிரி பிறக்கிறான், அவன் பேரு மூசாவா. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அவங்க தாய் நைல் நதியில விட்டாங்க. பிறகு ஃபிரௌனுடைய மனைவியில வந்து அங்கேயே வளர்றாங்க. இங்க மூசா சாமிரியுடைய தாய் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த மூசா சாமிரிய பெத்த உடனே ஒரு காட்டுக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. காட்டுக்குள்ள அங்க அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேர்ல மூசா சாமியை யார் வளர்க்கிறா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வளர்க்கறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வளர்க்கறாங்க. இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனோட வளர்ந்தாங்க, அங்க மூசா சாமிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கறாங்க. இரண்டு பேரும் வளர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியா ஆயிட்டாங்க. அவங்க பெரிய ஆளா ஆயிட்டா. அவன் சில சூரிய சக்திகளை கொண்டு, அவன் பல சக்திகளை கொண்டு அல்லாஹ் தஆலா சில குதிரத்துகளை அவனுக்கு கொடுத்திருந்தான். மூசா சாமிரி காலங்கள் கழியுது. ஒரு நாள் மக்கள் எல்லாம் சல்லல்லாஹு மூசா அலைஹிஸ்ஸலாம் நேர்வழியில அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து வைத்திருந்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வருது, மூசாவே என்னை சந்திக்க வாருங்கள், தௌராத் என்னும் வேதத்தை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக போறாங்க. நோன்பு வச்சிருந்தாங்க. அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்பாக 40 நாட்கள் மூசா நபி நோன்பு வச்சிருந்தாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வருது. அப்ப அல்லாஹ்வை சந்திக்க போறாங்க, தௌராத் வேதத்தை வேண்டுவதற்காக போறாங்க. அவர் சகோதரர் ஹாரூன் சொல்லிட்டு போறாங்க, மக்களை பார்த்துக்க அப்படி. அவரும் நபி தான் ஹாரூன். நீண்ட வரலாறு சுருக்கமா சொல்றேன். அவங்க போன 40 நாள்ல இந்த மூசா சாமி என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, எல்லா மக்களையும் வர வச்சு, மூசா ஊர்ல இல்ல, அவர் மலைக்கு போயிட்டார், தௌராத் வேதத்தை வாங்குறதுக்காக போயிட்டார், அல்லாஹ் சந்திக்க போயிட்டார், அல்லாஹ் பார்ப்பதற்காக போயிட்டார், அல்லாஹ்வோட பேசுவதற்காக போயிட்டார். இங்க மூசா சாமி என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, நேர் வழியில் இருக்கக்கூடிய அந்த மக்களை ஒன்னா கூட்டி வச்சு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான். இது குர்ஆன்ல வரக்கூடிய வரலாறு சொல்றேன். சூரத்து தாஹா படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். எல்லா தங்கங்களையும் நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான். கொண்டு வந்த பிறகு என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த தங்கத்தை எல்லாம் உருக்கி அந்த தங்கத்துல ஒரு காளமாடு செய்யறான் மூசா சாமி. அந்த காளமாடை செய்ய வச்சு அந்த காளமாடை பேசவும் வைக்கிறான். அந்த காளமாடை மூசா சாமி பேசவும் வைக்கிறான். அவன் யார்கிட்ட வளர்ந்தான்?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வளர்ந்தான். ஆனா அவன் செய்யக்கூடிய செயல் என்பது கீழ்த்தரமான செயல். இங்க ஃபிரௌன்ட்ட மூசா நபி வளர்றாங்க. ஆனா அவங்க நபியா மாறுறாங்க. தௌராத்துக்கு வேதம் கொடுக்கப்படுறாங்க. ஊர் மக்களை வச்சு காலமாட பேச வச்சு வழியில நேர் வழி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வழி கெடுத்துதான் சாமி. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் விளக்கிட்டு ஊருக்குள்ள வராங்க. அவன் அந்த மூசாவே, நீங்க உங்களுடைய ரப்பு உண்மையான கடவுள் இல்ல, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல. இங்க மூசா சாமின்னு ஒருத்தர் இருக்கான். உங்களால் செய்ய முடியாத காரியத்தை அவன் செய்து எங்களுக்கு காட்டினான். காலமாட்டை தங்கத்தால் செய்த காலமாட்டை பேச வைத்தான். நான் அவனை நம்புறதா உங்களை நம்புறதா அப்படின்னு சொல்லி வாக்குவாதம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவம் வந்துச்சு. ஏற்கனவே கோவக்காரங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். கோவம் வந்த பிறகு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இது விட்டு வச்சா சரி வராது, இவனை விட்டு வச்சா சரி வராது அப்படின்னு சொல்லி அவனை கொலை செய்யறதுக்காக போயிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா சாமி கொலை செய்யறதுக்காக போயிட்டாங்க. கோவப்பட்டு கொலை செய்ய போகக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய ஒரு வஹி வருது. லா தக்துலூஹு மூசா, மூசாவே அவனை கொலை செய்யாதீங்க. என்ன சொல்ற, கொலை செய்ய வேண்டாமா? அவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காங்க? நான் மக்களை எல்லாம் நேர்வழிப்படுத்தி வைத்திருந்தால், உன்னுடைய நம்பிக்கையில் மக்களை நேர்வழிப்படுத்தி வைத்திருக்கிறேன். பல ஆண்டுகளாக மக்களுக்கு பிரசங்கம் செய்திருக்கிறேன். நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லியிருக்கிறேன். உன்னை முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உன்னை நம்ப வச்சிருக்க மக்களை, அப்படிப்பட்ட மக்களை இவன் வழிகெடுத்திருக்கான சும்மா இல்லாமா முடிச்சவன கதையை முடிச்சவன் அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்துதான் போயிட்டாங்க. அல்லாஹ் ஏன் கொலை செய்வானு சொல்ற, அவன் விட்டு வச்சா சரி வராது, மக்கள் எல்லாம் வழிகெடுத்துருவான் அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றாங்க, தக்துலூஹு மூசா, மூசாவை அவனை கொலை செய்யாதீங்க. ஏன்? ஃபஇன்னஹு ஸகிய்யுன், அவன் என்னதான் கொடியவனாக இருந்தாலும், கேடு கெட்டவனாக இருந்தாலும், வழி கெடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு குணம் இருக்குது. ஃபஇன்னஹு ஸகிய்யுன், அவன் கொடைத்தன்மை உள்ளவன், அவன் கொடைத்தன்மை உள்ளவன், அதனால விட்டுருங்க அப்படிங்கிற செய்தியை இறைவன் சொன்னதா நம்ம தஃசீர் வரலாறுல பார்க்கிறோம். அப்படின்னா அந்த ஒரு கொடைத்தன்மைக்காக இறைவன் அந்த நேரத்துல கொலை செய்யப்படக்கூடியவர் அல்லாஹ் அங்கே தடுக்கிறான் என்றால், இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வுக்காக எவ்வளவு கொடுக்கிறோம் இல்லையா? ஒரு கேடு கெட்டவனே அல்லாஹ் அந்த கொடைத்தன்மைக்காக மன்னிக்கிறான் என்றால், அவனுடைய உயிர் பாதுகாக்கப்படுது என்றால், நாம் இறைவனை முழுமையாக வணங்குகிறோம், இறைவனுக்காக நோன்பு இருக்கிறோம், இறைவனுக்காக பசித்திருக்கிறோம், இறைவனுக்காக தொழுகிறோம், இறைவனுக்காக ஸகாத் கொடுக்கிறோம், இறைவனை திக்ர் செய்கிறோம், இறைவன் மீது அதிகமான இறைவனுடைய வசனங்களை ஓதுகிறோம். அவன் நம்மின் மீது இறைவனுடைய அன்பு எந்த அளவு இருக்கும் பாருங்க, சதகா கொடுப்பதின் மூலமாக. அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம், ஈதுல் ஃபித்ருடைய நாளும். அப்படிப்பட்ட ஒரு நாளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று தந்திருக்கிறார். அந்த நாள் ஃபித்ரா கண்டிப்பான முறையில் எல்லோரும் கொடுக்க வேண்டும். அதுக்கு கணக்கெல்லாம் கிடையாது. இவ்வளவு அளவு இருந்தா தான் கொடுக்கணும், இவ்வளவு சொத்து வச்சிருந்தா கொடுக்கணும், கணக்கே கிடையாது. கடன் இருந்தாலும் அது கொடுக்கணும். எனக்கு கடன் இருக்கே அதனால கொடுக்க முடியாது. எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய கடமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஈதுல் ஃபித்ர், அதாவது ஸதகத்துல் ஃபித்ர். அது எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா, ஹனஃபியாக இருந்தால் இப்ப தானியம் கொடுக்குறீங்க, அரிசி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல கோதுமை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது சமையல் பொருள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் 1.630 கிராம், உதாரணமா 1.700 கிராம் ரவுண்டா வச்சிருங்களேன், அளவு குறைந்தபட்ச அளவு 1.700 கிராம் ஹனஃபி மதுஹபில் இருக்கக்கூடிய அவர்கள் ஸதகத்துல் ஃபித்ரை அவர்கள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாகவே நிறைவேற்ற வேண்டும். அது நேரம் என்ன அப்படின்னா, பெருநாளுடைய பிறை பார்க்கப்பட்ட அந்த நேரத்தில் இருந்து, அதாவது நம்ம நோன்பு திறக்க மக்ரிப் நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் இருந்து மறுநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக வரைக்கும் ஸதகத்துல் ஃபித்ர் கொடுக்கக்கூடிய நேரம். அதுக்கப்புறம் நீ என்ன கொடுத்தாலும் சதகா தான், ஸதகத்துல் ஃபித்ரில் வராது. தொழுகைக்கு அப்புறம் நீ எவ்வளவு அரிசி கொடுத்தாலும், எவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சாலும் அது ஸதகத்துல் ஃபித்ரில் வராது, அது சதகால வந்துரும். அதுக்கு நன்மைதான், அதுக்கு நன்மை என்ன சொல்ல முடியாது, அதுக்கு நன்மைதான். ஆனா ஸதகத்துல் ஃபித்ர் என்னும் கடமையை நிறைவேற்றும் என்றால் நம்ம தொழுகைக்கு வருவதற்கு முன்பாகவே அந்த ஸதகத்துல் ஃபித்ர் என்னும் அந்த கடமையை கொடுத்து விட வேண்டும். அப்ப ஹனஃபி மதுஹபா இருந்தால் நான் ஏறத்தாழ 1.633 கிராம் என்று அந்த வருகிறது. குறைஞ்சபட்சம் நம்ம ரவுண்டா 600-700 கொடுக்கலாம், 1.700 கொடுக்கலாம், 2 கிலோ கொடுக்கலாம், 3 கிலோ கொடுக்கலாம். அதுக்கு அதிகமாக நீ எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஒரு ஆளுக்கு, வீட்டுல ஒரு ஆளுக்கு கணக்கு சொல்றேன்,
இல்ல ஹனஃபி மதஹபடி எனக்கு பொருள்லாம் வேண்டாம்ப்பா, கிரயத்தையும் கொடுக்கலாம். ஹனஃபி மதஹப்ல வந்து நீங்க அதற்கு உண்டான தொகை என்பது இன்னைக்கு ஜமாத்துல் உலமா நிர்ணயம் செய்தது 90 ரூபாய். ஹனஃபி மதஹப்ல சதகத்துல் ஃபித்ருடைய அந்த விலை நிர்ணயம் என்பது 90 ரூபாய். ஒரு வீட்டில் ஒரு நபருக்கு, அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஒரு வீட்டுல அப்படின்னா அந்த குழந்தைக்கு சதகத்துல் ஃபித்ர் நீங்க கொடுக்கணும். வயிற்றுல குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு தேவையில்லை. ஒரு வயிற்றுல குழந்தை தாய்மார் சுமந்து இருப்பாங்க, அந்த குழந்தைக்கு தேவையில்லை. அன்னைக்கு ஒரு குழந்தை அந்த வீட்டில் பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைக்கும் நீங்கள் சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் சட்டம். ஹனஃபியாக இருந்தால் அதனுடைய விலை நிர்ணயம் என்பது 90 ரூபாய். நீங்க ரவுண்டா 100 ரூபாய் கூட கொடுக்கலாம். 90 ரூபாய்க்கு அதிகமாக நீ எவ்வளவு வேணா கொடுக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து சொல்ற வீட்டுல வந்து இப்ப 5 கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து ஒரு 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா 5 பேருக்கும் நீங்க சதகத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். ஒரு ஆள் கணக்கு நான் சொல்றேன், குடும்பத்தினுடைய கணக்கு அல்ல நான் சொல்லக்கூடிய கணக்கு, ஒரு ஆள் கொடுக்க வேண்டிய கணக்கு. குடும்பத்தில் 10 பேர் இருந்தீங்கன்னா அந்த 10 பேருக்கும் இந்த தொகையை கொடுக்க வேண்டும். தானியங்களோ ஹனஃபில வந்து காசு கொடுக்கலாம், அதுக்கு அனுமதி இருக்குது. ஷாஃபி மذஹபின் படி அதனுடைய சதகத்துல் ஃபித்ருடைய அளவு என்ன அப்படின்னா அரிசி, பருப்பு, உணவு வகைகள், கோதுமை எதுவாக இருந்தாலும் 2.400 கிராம் கொடுக்க வேண்டும் ஒரு நபர். ஒரு நபர் 2.400 கிராம் கொடுக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் அளவு. அதற்கு அதிகமாக 2.5 கிலோ கொடுக்கலாம், 3 கிலோ கொடுக்கலாம், இல்ல 5 கிலோ பையா கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம். அப்ப குறைஞ்சபட்ச அளவு 2.400 கிராம் ஷாஃபி மذஹபின் படி அவர்கள் கிரயம் கொடுக்க கூடாது, தானியங்கள் தான் கொடுக்கணும். ஷாஃபி மذஹப்ல அதுக்குண்டான கிரயம் கொடுக்க கூடாது. நீங்க கொடுத்தீங்கன்னா சதகத்துல் ஃபித்ர் அது அரிசியாக கொடுக்கணும், இல்ல கோதுமையாக கொடுக்கணும், இல்ல பருப்பாக கூட கொடுக்கலாம், உணவு வகைகள் கொடுக்கலாம், தானிய வகைகள். இதுதான் சதகத்துல் ஃபித்ருடைய அளவு. நேர் அளவு பிறை பார்க்கப்பட்ட அந்த மகரிபில் இருந்து மறுநாள் தொழுகைக்கு, பெருநாளுடைய திரள் தொழுகைக்கோ பள்ளிவாசலுக்கோ தொழுவதற்கு முன்பாகவே சதகத்துல் ஃபித்ரை நீங்கள் கொடுத்து விட வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மார்க்க சட்டம் சொல்லக்கூடிய சட்டங்கள், ஷரியத் சட்டங்கள். அப்போ ஒரு அற்புதமான நாள் ஈதுல் ஃபித்ர், ஈகை திருநாள். அந்த நாளில் நாம் குடும்பங்களோடு பெருநாள் தொழுது முடித்த பிறகு குடும்பங்களோடு அன்றைக்கு விளையாடுவது கூட நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. விளையாடு சில பேருக்கு ஒரு கருத்து இருக்கும், என்னடா பெருநாள் வந்துட்டு நம்ம பசங்க நைட் ஆனா விளையாடுறாங்க, பகலானா விளையாடுறாங்க. மார்க்கத்துல ஹதீஸ்ல அனுமதி தந்திருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அப்படின்னா சதகத்துல் ஃபித்ர் பெருநாள் தொழுகை முடிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல சாப்பிட்டு இருக்காங்க மதிய நேரம். ஹதீஸ் புகாரில இருக்கக்கூடிய ஹதீஸ் நான் சொல்றேன். சாப்பிட்டு வீட்டுல கொஞ்சம் உறக்கத்துக்காண்டி இருக்கிறாங்க. அங்க வெளியே பார்த்தா அந்த மதீனாவுடைய அந்த சந்தையில் அந்த ஓரமாக நின்று யமன் வாசிகள், கருப்பணத்தை சேர்ந்த யமன் வாசிகள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா சப்தமா வந்து போர் கருவியை கொண்டு விளையாடுறாங்க. போர் கருவியை கொண்டு நீயா நானா அப்படி விளையாடி கொண்டிருக்கிறாங்க. சில நேரங்கள்ல மல்யுத்த வீரர்களாக விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த சவுண்டா கிடக்கு சல்வாச வீட்டு வாசல்ல வந்து பாக்குறாங்க, அந்த விளையாடுறத பாக்குறாங்க. அவங்க விளையாடக்கூடிய அந்த விளையாட்டை பாக்குறாங்க. கருப்பினத்தை சேர்ந்த அந்த யமன் நாட்டை சேர்ந்த அவர்கள் பார்த்த உடனே உள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்ன நடக்குது, சத்தமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ன ஏதோ விளையாடி கொண்டிருக்கிறாங்க யமன் வாசிகள், கருப்பினத்தை சேர்ந்த யமன் வாசிகள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க, மல்யுத்தம் விளையாடுறாங்க, போர் பொருட்களை கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்ப நானும் பார்க்கலாமா அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும்போது, நான் பார்க்கலாம், நாமும் பார்க்கலாமா. சல்லல்லாஹு பின்னாடி நின்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த விளையாட்டை பார்த்தார்கள் என்று புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இருக்குது. அதனால பெருநாள் அன்றைக்கு விளையாடுவது நமக்கு ஹலால். மார்க்கம் சொல்லிருக்கேன், ஹதீஸை சொல்றேன். பெரியவங்களுக்கு சில பேருக்கு வந்து என்னடா விளையாட்டு, என்ன வீண் விளையாட்டு, அதெல்லாம் இல்ல. மார்க்கத்துல அது அனுமதி தந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருநாள் காலையில ஒரு 2 சிறுமி தஃப்தர்ஜி பாடுவாங்க. 2 சிறுமி, இது ஹதீஸ்ல வரக்கூடிய முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அழகான தோணியில அந்த 2 சிறுமி பாடுவாங்க. பாடிட்டு இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து வராங்க. என்னமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்ல உட்கார்ந்து வாசல்ல உட்கார்ந்து பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து பாடிட்டு இருக்கீங்களா சிறுமிகளே, அது தஃப்தர்ஜி பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிக்க போறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்ல இருந்து வெளியே வந்து பாக்குறாங்க. இவர்கள் கண்டிக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிறுமிகளை கண்டிக்கக்கூடிய அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கறாங்க, விடுங்க, இந்த குழந்தைங்க பாடி போட்டோம், தஃப்தர்ஜி போட்டோம், விளையாட்டு போட்டி போட்டோம் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தந்தார்கள் என்று இது முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். ஆக வந்து பெருநாள், ஈகை திருநாள் என்பது நம் இஸ்லாமிய சமூக மக்களுக்கு ஒரு அற்புதமான சந்தோஷமான நாள். அந்த நாளை நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாடுவோம்.
அந்த நாளில் செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக செய்வோம். அதற்குண்டான பிரதிகளை, அதற்குண்டான நன்மைகளை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. வாஹிர அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு